ஒரு ஆணின் மரியாதை ஒரு பெரிய சத்தத்துடன் போவதில்லை. அது ஒரு ஊதல் ஓசையும் இல்லாமல், ஒரு சண்டையும் இல்லாமல், யாரும் கவனிக்காத தருணங்களில் நழுவிப் போகிறது. உன் உள்ளேயே வலிமை கட்டியெழுப்பும் ஆற்றலை நீ அடிக்கடி வெளியேற்றும்போதுதான் இது தொடங்குகிறது. உன் காமவெறி உன்னை வெறுமையாக்கும் என்பதை இங்கே புரிந்துகொள். மரியாதை மீண்டும் பெறுவது எப்படி என்பதற்கான உண்மையான வழி இதோ. மரியாதை உன்னை விட்டு நழுவும் தருணத்தை நீ பெரும்பாலும் கவனிப்பதே இல்லை. அது ஒரு அறிவிப்பாக வராது, ஒரு மோதலாகவும் இருக்காது, ஒரு நாடகமான வீழ்ச்சியாகவும் இல்லை. அது மிகவும் அமைதியாக, தனிமையில், பார்வைகள் இல்லாத இடங்களில்தான் நடக்கிறது. உன் உணர்வுகளுடன் நீ பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கும்போதுதான் இந்த சரிவு தொடங்குகிறது. காம இச்சை நேரடியாக நான் பலவீனம் என்று சொல்லாது. அது நிவாரணம், எனக்கு உரிமை உண்டு, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ், இது மனித இயல்புதான் என்று வேடம் போட்டு வரும். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆண் தன்னடக்கத்தை விட விடுவிப்பை தேர்வு செய்யும்போது அவன் தன் நரம்பு மண்டலத்தை, பதற்றத்தை தாங்க கற்றுக்கொள்ளாமல் அதை தவிர்க்க பயிற்சி செய்கிறான். மரியாதை என்பது எல்லோரிடமும் பிறப்பதில்லை. பதற்றத்தை தாங்கக்கூடிய ஆண்களில் மட்டுமே அது உருவாகிறது. முதலில் எதுவும் தவறாகத் தெரியாது. அவன் இன்னும் வேலை செய்கிறான், இன்னும் நன்றாக பேசுகிறான், இன்னும் முனைப்புடன் நகர்கிறான். ஆனால் உள்ளரங்கில் ஏதோ ஒன்று மெதுவாக மாற ஆரம்பித்திருக்கிறது. அவன் மனம் இப்போது நோக்கத்தை சுற்றி அல்ல, இன்பத்தை சுற்றி வட்டமிடத் தொடங்குகிறது. எண்ணங்கள் தெளிவிழக்கின்றன, கவனம் சுருங்குகிறது. மனநிலை நிலைத்திருக்காமல் சிறு தூண்டுதலுக்கே எதிர்வினை கொடுக்கும் மனிதனாக அவன் மெதுவாக மாறுகிறான். ஒரு காலத்தில் அவன் நோக்கத்துடன் நடந்தான், இப்போது பசியுடன் நடக்கிறான். இதுவேதான் உட்பிரிவினையின் ஆரம்பம், உள்ளார்ந்த கட்டமைப்பு உடைதல். முன்பு ஆசை அவனுக்கு கீழே இருந்தது, இப்போது அதே மேசையில் அமர்கிறது. காலம் செல்ல செல்ல அது மெதுவாக தலைமை இருக்கையை கைப்பற்றிக் கொள்கிறது. மரியாதை இழந்த மனிதன் சத்தமாக கத்துவதில்லை, வெளிப்படையாக பலவீனமாகவும் தெரியமாட்டான். உண்மையில் அவன் பெரும்பாலும் சாதாரணமாக, சில நேரங்களில் நேசிக்கத்தக்கவனாகவும் தோன்றலாம். ஆனால் அவனுடைய இருப்பில் ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் போயிருக்கிறது: ஈர்ப்பு சக்தி, பிரசன்ஸ். அவன் பேசும் வார்த்தைகள் கேட்க கெட்டதாக இல்லை, ஆனால் அவை பொருட்படுத்தப்படுவதில்லை. அவனுடைய எல்லைகள் உறுதியான கோடுகள் அல்ல, அவை நுண்துளைகள் நிறைந்த சுவர்களைப் போல. அவன் பேசும்போது மக்கள் கேட்கிறார்கள், ஆனால் கவனத்துடன் அல்ல, மரியாதையுடன் அல்ல. அவன் எதிர்ப்பு கூறும்போது எந்த உராய்வும் இல்லை, எந்த தாக்கமும் இல்லை. அவன் தன்னை உறுதிப்படுத்த முயன்றால் அது இயல்பாக இல்லை, நடிப்பாகத் தெரிகிறது. உள்ளிருந்து வரும் வலிமையாக அல்ல, மேற்பரப்பில் கட்டியெழுப்பப்பட்ட முகமுடி போல. ஏன் தெரியுமா? ஏனெனில் தொடர்ந்து தன் உந்துதல்களுக்கு அடிமையாகும் மனிதன் உண்மையான அதிகாரத்தை வெளிப்படுத்த முடியாது. சுய கட்டுப்பாடு இல்லாத இடத்தில் மரியாதை பிறக்காது, உட்புற வலிமை உருவாகாது. பாலியல் தீவிரமயமாதல் ஒரு மனிதனை தீர்வுக்கு பதிலாக நிவாரணத்தை தேட பயிற்றுவிக்கிறது. அழுத்தத்தை மாற்றுவதற்கு பதிலாக அதை வெளியேற்ற பயிற்றுவிக்கிறது. காலப்போக்கில் இது அவன் வாழ்க்கையை எவ்வாறு கையாளுகிறார் என்பதை மாற்றுகிறது. அசௌகரியம் கூர்மைப்படுத்துவதற்கான சமிக்ஞையாக இருக்கிறதா? இல்லை, இது தப்பிக்க வேண்டிய ஒன்றாக மாறுகிறது. சலிப்பு ஆபத்தானதாகிறது, அமைதி தாங்க முடியாததாகிறது. அவனுக்கு தூண்டுதல், உறுதிப்படுத்தல், புதுமை தேவை. இந்த சார்பு அவன் கவனிக்காத வழிகளில் வெளிப்படுகிறது. அவனது எண்ணங்களை அதிகமாக விளக்குதல், அவனது கருத்துக்களை மென்மையாக்குதல், ஒப்புதலுக்காக முகங்களை ஸ்கேன் செய்தல், மரியாதைக்கு பதிலாக பிடிக்கப்படுவதற்காக அவனது துணியை சரி செய்தல். இதில் எதுவும் உணர்வுபூர்வமானது இல்லை, அதனால்தான் இது கொடியது.
மக்கள் அவனது பழக்க வழக்கங்களை தீர்ப்பளிப்பதால் அல்ல, அடக்கத்தின் இல்லாமையை உணர்வதால் அவனை அவமரியாதை செய்கிறார்கள். மனிதர்கள் உள்ளுணர்வு மிக்கவர்கள். ஒரு மனிதன் உள்நாட்டில் ஆழப்படுகிறாரா அல்லது சிதறடிக்கப்படுகிறாரா என்பதை நாம் உணர்கிறோம். அவர் கொள்கையில் நிற்கிறாரா அல்லது பசியில் நிற்கிறாரா என்பதை உணர்கிறோம். அவனது இல்லை உண்மையானதா அல்லது அழுத்தத்தின் கீழ் சரிந்து போகுமா என்பதை உணர்கிறோம். தனியாக தன்னை மறுக்க முடியாத மனிதன் இறுதியில் பகிரங்கமாக மறுக்கப்படுவான். தண்டனை மூலமல்ல, பொருத்தமற்ற தன்மை மூலம். மரியாதை பெறாத மனிதன் கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட தோற்றம் உள்ளது. அவனது கண்கள் அலைந்து திரிகின்றன. அவனது நிலைப்பாடு கசிகிறது. அவனது ஆற்றல் நங்கூரமிடுவதை விட தேடுகிறது. அவன் திறமையானவனாக இருக்கலாம், அறிவார்ந்தவனாக கூட இருக்கலாம். ஆனால் அவனைப் பற்றி ஏதோ ஒன்று முடிக்கப்படாதது போல் உணர்கிறது. உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு மனிதன் போல, ஆனால் இல்லை. குழு சூழல்களில் அவன் மிகவும் எளிதில் குறுக்கிடப்படுகிறான். ஆண்கள் இடங்களில் அவனுக்கு மரியாதை செய்யப்படுவதில்லை. பெண்கள் இடங்களில் ஆசை இருக்கலாம், ஆனால் மரியாதை விரைவாக அரிக்கப்படுகிறது. அவன் பாதுகாப்பானவனாகிறான். கணிக்கத்தக்க, வாசிக்கக்கூடிய. மரியாதையை கொல்லும் எதுவும் வாசிக்கக்கூடியவனாக இருப்பதை விட வேகமாக இல்லை. இதுதான் பாலியல் தீவிரமயமாதலின் உண்மையான விலை. அறத்தோல்வி அல்ல, ஆனா கட்டமைப்பு சரிவு. மனிதன் தனது மையத்தை இழக்கிறான். அவனது உள் சங்கிலி கட்டளையை உடைக்கிறது. இன்பம் ஒருமுறை செயல்படுத்தப்பட்ட போது ஒழுக்கத்தை ஆணையிடத் தொடங்குகிறது. அது நடந்தவுடன் உலகம் அதற்கேற்ப பதிலளிக்கிறது. குரூரத்தன்மையால் அல்ல, உள்ளுணர்வால் மரியாதை விலக்கப்படுகிறது. ஆபத்தின் வழியாக உங்களை வழிநடத்த ஒரு மனிதனை நம்ப முடியாது என்பது போல அவன் கண் தொடர்பு வைத்திருக்க முடியாது. மரியாதை பெறாத மனிதன் பெரும்பாலும் ஏதோ தவறு என்று உணர்கிறான். ஆனா அதை தவறாக கண்டறிகிறான். அவனுக்கு அதிக நம்பிக்கை தேவை என்று நினைக்கிறான். சிறந்த தொடர்பு, கூர்மையான பாணி, உரத்த உறுதிப்பாடு. ஆனா பிரச்சனை ஆழமானது என்று அவன் உணரவில்லை. அவனது ஒழுக்கம் மெல்லியதால் அவனது இருப்பும் மெல்லியாகிறது. அவனது உந்துதல்கள் வலிமையானது, ஆனா அதனால் அவனது அதிகாரம் பலவீனமாக உள்ளது. அந்த படிநிலை சரி செய்யப்படும் வரை வெளிப்புற சரிசெய்தல்கள் இழந்ததை மீட்டெடுக்க முடியாது. மரியாதை ஒரே இரவில் மறைந்து விடாது. ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதன் மாஸ்டரிக்கு பதிலாக தீவிரமயமாதலை தேர்ந்தெடுக்கும்போது, அதை தீங்கற்றது என்று அழைக்கும்போது அது மெதுவாக வடிகிறது. ஒரு மனிதனுக்கு இனி மரியாதை இல்லை என்பதை உணரும் நேரத்தில் சேதம் ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது. அவன் உணர்வது அதிர்ச்சியல்ல, குழப்பம். உரையாடல்கள் முன்பிருந்ததை விட விரைவாக முடிகின்றன. அவன் பேசும்போது கண்கள் சறுக்குகின்றன. பெண்கள் கேட்கிறார்கள், ஆனா அவர்கள் சாய்வதில்லை. ஆண்கள் அவனை ஒப்புக்கொள்கிறார்கள், ஆனா அவர்கள் மரியாதை செய்வதில்லை. விஷயங்கள் மாறிய ஒரு கணத்தை அவனால் சுட்டிக்காட்ட முடியாது. ஏனெனில் மாற்றம் பொதுவில் நடக்கவில்லை. அது தனியாக மறுபடியும் நடந்தது. பழக்கத்தின் மூலம், சாதாரண நடத்தையாக மாறுவேடம் போட்ட தீவிரமயமாதல் மூலம். பாலியல் அதிகப்படியான தீவிரமயமாதல் ஒரு மனிதனை சத்தமாக அழிக்காது. அது அவனை கரைக்கிறது. அது அவனது விளிம்பை மழுங்கடிக்கிறது. அது அவனது உள் மின்னழுத்தத்தை குறைக்கிறது. பிரச்சனை பாலினம் அதுவே அல்ல. இது நோக்கமில்லாமல் அதிர்வேன், கட்டளை இல்லாமல் வெளியீடு. ஒவ்வொரு முறையும் உடலுக்கு பதற்றம் என்பது பயன்படுத்துவதற்கு அல்ல, நீக்குவதற்கு ஏதோ ஒன்று என்று கற்பிக்கிறது. காலப்போக்கில் இது ஒரு மனிதனை நிபந்தனையின்றி ஆறுதலை தேட பயிற்றுவிக்கிறது. ஆறுதல் என்பது படிநிலையின் எதிரி. பாலியல் ஆற்றல் என்பது முனைப்பு, தீவிரம் மற்றும் இருப்பை உருவாக்கும் அதே சக்தி. இந்த ஆற்றல் தொடர்ந்து வெளியேற்றப்படும் போது எதுவும் சேகரிக்கப்படுவதில்லை. எந்த அழுத்தமும் இல்லை, எந்த சார்ஜும் இல்லை. அந்த மனிதனின் செயல்களின் பின்னால் எந்த எடையும் இல்லை. அவன் உணர்வுபூர்வமாக கிடைக்கும்
உளவியல் ரீதியாக நுண்துளையாய் மாறுகிறான். ஆற்றல் ரீதியாக இலகுவாகி விடுகிறான். ஒரு மனிதன் மரியாதையை மீட்டெடுக்க வேண்டுமெனில் அதற்கான ஒரே உண்மையான வழி உள் அழுத்தத்தை மீண்டும் கட்டியெழுப்புதல். ஒரு மனிதன் ஆற்றலை கசிய விடுவதை நிறுத்தி அதை தக்கவைத்துக் கொள்ளத் தொடங்கும்போது ஆசை இனி அவனை இழுக்கும் ஒரு சக்தியாக இல்லை, அது சிந்தாமல் அவன் சுமக்கும் ஒரு சக்தியாக மாறுகிறது. அந்த இடத்தில்தான் மனிதன் மாறுகிறான். அந்த இடத்தில்தான் இருப்பு கனமாகிறது. அந்த இடத்தில்தான் மரியாதை திரும்ப வருகிறது. உங்கள் ஆற்றலை மாஸ்டர் செய்யுங்கள். அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையும் உங்களின் கட்டுப்பாட்டில் வரும். லைஃப் டிராப்ஸ், உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்.